ஆண்கள் பூமாலை அணியலாமா? அதாவது தேர்வில் வெற்றி பெறுவது அல்லது விளையாட்டில் வெற்றி பெறுவது, வழக்கறிஞராக பதிவு செய்த பின் அதற்காக வேண்டி நமக்கு ஒரு பாராட்டு தெரிவிக்கும் விதமாக பூமாலை அணிவிக்கிறார்கள். இது மாதிரி நேரத்தில் அது மார்க்க அடிப்படையில் சரியானதா, ஆண்கள் அணிவது சரியானதா என்பதுதான் கேள்வி. இதில் பல விஷயங்கள் இருக்கிறது. பொதுவாக பூமாலை என்பதை பொறுத்தவரை அது ஒரு கல்ச்சுரலாக கலாச்சார ரீதியாக தொடர்புபட்ட ஒரு விஷயமாக இருக்கிறது. நீங்கள் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் இந்த பூமாலையை நீங்கள் பார்க்க முடியாது, அரபு தேசங்களிலும் பார்க்க முடியாது. குறிப்பாக இந்த மாலையிடுவது என்கிறது இந்தியா மற்றும் சவுத் ஏஷியன் கண்ட்ரியில், இந்த கிழக்கு ஆசியா பகுதிகளில் உள்ள சில நாடுகளில் தான் இது மாதிரி கலாச்சாரம் இருப்பதை நீங்கள் பார்க்குறீங்க. இது பெரும்பாலும் யாருடைய கலாச்சாரம், எங்கிருந்து இது கிளை பரப்பி வருகிறது என்று பார்த்தால் இது இணை வைப்பிலிருந்து தான் பிறக்கிறது. ஒரு மாலை அணியும் பொழுது அது நம்பிக்கை அடிப்படையில் அணியப்படுகிறது. கல்யாணங்கள் அப்படி தான், மாலை போடுறதுன்னு சொன்னால் அதுக்குன்னு தனி நம்பிக்கை என்ன செய்கிறாங்க, வச்சுட்டு இருக்காங்க. இது மாதிரி விஷயங்களை நம்ம பார்க்குறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மன் தஷப்பஹ பி கௌமின் ஃபஹுவ மின்ஹும். யாராவது பிரமத கலாச்சாரத்திற்கு ஒப்பாக நடந்தார்கள் என்று சொன்னால் ஃபஹுவ மின்ஹும், அவர்களை சார்ந்தவர் தான் ரசூல்லா நமக்கு சொல்கிறாங்க. அப்போ நாம் அவங்க கல்யாணத்துக்கு மாலை போடுறாங்க, நாமளும் கல்யாணத்துக்கு மாலை போடுறோன்னு சொன்னால் அது கண்டிப்பாக பிற மதத்தை நாம் பின்பற்றுகிறோம், பிற மத கலாச்சாரத்தை நாம் கடைபிடிக்கிறோம் என்கிற குற்றத்திற்கு நாம் ஆளாகி விடுவோம். இது தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பது தெளிவு. ஆனால் சகோதரர் கேட்கக்கூடிய கேள்வி இந்த அடுத்த புள்ளியிலே தான் அது சந்திக்கிறது. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, கல்யாண கச்சேரி இது மாதிரி நிகழ்ச்சிக்கு நாங்கள் மாலை அணியலை, ஒரு பாராட்டு தெரிவிக்கிற விதமாக, மகிழ்விக்கிற விதமாக, மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் விதமாக மாலை அணிவித்தால் அதை நம்ம ஏற்றுக்கொள்ளலாமான்னு கேட்குறாங்க. இது பார்ப்பதற்கு சரி என்று தோன்றினாலும் கூட ஆழமான கண் கொண்டு பார்த்தால் கண்டிப்பாக இது கூடாது. ஏனென்று சொன்னால் நீங்கள் நன்றாக பார்க்கலாம், இந்த மாலை அணிவிப்பதே ஒரு புகழ்ச்சியினுடைய செயல் வடிவமாக இருக்கிறது. இன்றைக்கி நீங்கள் அரசியல்வாதியில் தொடங்கி ஒரு சாதாரண ஆள் வரைக்கும் இந்த மாதிரியான காரியங்கள் செய்கிறாங்க. அதுலேயும் அரசியல்வாதிகளுக்கெல்லாம் இன்றைக்கி எப்படி நடக்குது, இந்த கிரேனில் கொண்டு மாலை போடுவான் பார்த்துறீங்களா? மாலையவே ரெண்டு ஆள் சேர்ந்து தூக்கிட்டு வர முடியாது, அது அதனுடைய ஆடம்பரத்தை காட்டணும் என்கிற விதமாக ஒரு கிரேன் எடுத்துகிட்டு அந்த கிரேனில், அதாவது பொக்லைன் மாதிரி பெரிய இயந்திரத்தை கொண்டு அதில் மாலையை தொங்க விட்டு அப்படியே கொண்டு ஒரு கழுத்தில் போடுறாங்க. இதெல்லாம் யார் கேட்டால்? இதை விட ஒரு பெருமை வேறு ஏதாவது இருக்கா சொல்லுங்கள். நீங்கள் கிரேனில் போடாட்டாலும் சும்மா கொண்டு கழுத்தில் மாலையை போடுறோமே, இது எந்த அடிப்படையில் இது நியாயமானதாக படுது? மார்க்கத்தின் அடிப்படையிலையும் நம்ம பார்ப்போம், மனிதம் என்கிற அடிப்படையிலும் பார்ப்போமே. இதில் என்ன அர்த்தம் இருக்கிறது? மாலையை போடுறதுனால மாலையை போட்டு இவரை பெருமைப்படுத்துகிற அந்த ஒரு திருப்தி தான் கிடைக்குமே ஒழிய, அந்த ஒரு ஆசை தான் நிறைவேறுமே தவிர இதனால் யாருக்கு என்ன பிரயோஜனம் கிடைக்க போகிறது? மாலை போட்டுக்கிறவருக்கு வயிறு நிறைய போதா, அல்லது மாலை போடுறவங்களுக்கு ஏதாவது நடக்க போகுதா? இது தேவையற்ற ஒரு புகழ்ச்சி தான். அப்போது ஒரு நபரை ஒரு மேடையில் வச்சுக்கிட்டு அல்லது ஒரு இடத்துல இவர் யார் தெரியுமா, இவர் அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர் என்று வாயால் புகழ்வது எவ்வளவு மார்க்கத்திற்கு முரணானதோ அதில் இந்த மாலை அணிவிப்பது கொஞ்சம் கூட குறைந்தது கிடையாது. அப்படியே அதே மாதிரியான விஷயம்தான். இப்போ இந்த மாதிரி காரியத்தை செய்யும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒருவர் இன்னொருத்தர் புகழ்றாருன்னு வச்சுக்கோங்க, அது ரொம்ப மோசமான நிகழ்வு, அந்த மனிதனுடைய முன்னேற்றத்தை தடுக்கக்கூடிய நிகழ்வு. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அதாவது ஒருவர் தன்னுடைய சகோதரனை, தன்னுடைய தோழனை புகழுகிறார், அதாவது இல்லாததை சொல்லி புகழலை, உள்ளதை சொல்லி தான் புகழ்கிறார். அப்படி புகழ்ந்தாலும் கூட வைலக், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, நீ புகழ்ந்தால் உனக்கு நாசம் உண்டாகட்டும், கத்தாத்த உனுக்கஹு, உன்னுடைய தோழரின் கழுத்தை நீ உடைத்து விட்டாய். அதாவது ஒரு ஆளை ஓவர் எஸ்டிமேட் பண்ணவே கூடாது. மாலை போடுவது என்பது புகழ்ச்சியினுடைய துவக்கம். மாலைக்கு பின்னாடி என்னவெல்லாம் நடக்கும்? இப்போ கேள்வி கேட்டவங்களுக்கு அதனுடைய விஷயம் தெரியும், கேட்காத மக்களுக்காக வேண்டி நான் சொல்கிறேன். ஒரு சபையில் இந்த மாதிரி ஒரு வெற்றிக்கு, பரீட்சையில் பாஸ் ஆகிட்டோம், அல்லது ஒரு விளையாட்டில் ஜெயிச்சிட்டோம், அல்லது ஒரு தொழிலே நம்ம ஒரு உயரத்தை தொட்டு விட்டோம் என்று
நம்முடைய கழுத்தில் கொண்டு வந்து மாலை அணிவிக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அது மாலையோடு நிற்குமா? நிற்காது. மாலை என்பது தீமையினுடைய வாசற்படி தான். அதை போட்டால் அதை ஒட்டி நடக்கிற எல்லா நிகழ்வுகளையும் யோசிச்சு பாருங்க. அது அநாகரிகத்தின் உச்சமாக இருக்கிறது. மார்க்கத்தின் பெயராலோ அல்லது மார்க்கத்திற்கு வெளியிலோ தீமை செய்வதனுடைய ஒரு தொடக்க புள்ளியாக இருக்கிறது. அப்போ இந்த மாதிரி மாலைகள் இன்னைக்கு எப்படி விற்கிறாங்கன்னு நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. அல்லாஹுடைய குர்ஆன் வசனம் உள்ளது, குலு வஷரபு, நல்லா சாப்பிடுங்க, நல்லா குடிங்க, நீங்கள் எதுவும் கஞ்சத்தனம் செய்ய வேண்டாம். வலா துஸ்ரிஃபு, நீங்கள் வீண் விரயம் செய்யாதீங்க. இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன், வீண் விரயம் செய்பவர்களை அல்லாஹ் விரும்ப மாட்டான் என்று குர்ஆனுடைய வசனம் சொல்கிறது. இது அனாவசியமா அத்தியாவசியமா? ஒருவேளை சாப்பாடு 100 ரூபாய்க்கு பதிலாக நீங்கள் 150 ரூபாய்க்கு திருப்தியாக சாப்பிட்றீங்களா? சாப்பிட்டுக்குங்க. ஒரு மாலையை போயிட்டு நம்ம 10,000க்கும் 15,000க்கும் வாங்கிட்டு போடுறது குறைஞ்சபட்சம். காஸ்ட்லியான மாலைகள்னா 50,000, 40,000, 30,000 இப்படியெல்லாம் நம்ம இருக்கிறோன்னு பார்க்குறோம். மாலையை பொறுத்த ரேட்டு. இந்த ஒரு மாலைக்கு போட்டால் ஒரு நாளில் வாடி கசங்கி தூக்கி நம்ம குப்பையில் போட்டுற போகிறோம். இதுக்கு போய் இவ்வளோ தூரத்தை செலவழிப்பது என்பது இது வீண் விரயத்தினுடைய ஒரு முக்கியமான கட்டம் தானே. அப்போ இதை எப்படி நாம் சரி காண முடியும் யோசிங்க. அந்த அடிப்படையில் இந்த மாதிரி மாலை அணிவது என்பது அது தீமையை நோக்கி நம்மை தள்ளுகிறது பல வகைகளில். ஒன்று ஆடம்பரம், ரெண்டாவது முகஸ்துதி, அதாவது பெருமைக்காக ஒரு மனிதன் தன்னுடைய காரியத்தை அமைத்துக் கொள்வது, மூன்றாவது வீண் விரயத்தினுடைய உச்சமாக இருக்கிறது. இதையெல்லாம் நம்ம செய்யக்கூடிய நேரத்தில் கண்டிப்பாக அல்லாஹுடைய தூதர் சொன்னது போல அல் ஃபுஜூர், தீமையானது யஹ்தி இலன் நார், அது நரகிற்கு தான் வழிகாட்டும் என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட நரகத்திற்கு நாம் போய் செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை நாம் இந்த இடத்துல கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ரெண்டாவது இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம், நாம் இந்த காரியத்தை செய்யும் பொழுது, எந்த காரியத்தை செய்யும் பொழுதும் நமக்கு ஒரு புகழ்ச்சி கிடைக்கிறதா, ஒரு சாதனையை நம்ம படைத்து விட்டோமா, முடியாத காரியத்தை நாம் செய்து முடித்து விட்டோமா, அந்த புகழ் அனைத்துமே அல்லாஹ் ஒருவனுக்கு. இதுதான் இஸ்லாமிய பார்வை. நபிமார்கள் தொடங்கி நல்லடியார்கள் தொடங்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை யாரை வேண்டுமானால் நீங்கள் எடுத்துக்கங்க, அசாத்தியமான காரியங்களை எல்லாம் அவர்கள் சாத்தியமாக்கி காட்டியிருக்கிறார்கள். ஆனால் சாத்தியமாக்கி முடிச்சிட்டு அவங்க என்ன சொன்னாங்க? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுக்கு எல்லா புகழும் என்று சொன்னார்கள். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தா, அல்லாஹுவை தவிர வேறு வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர் வெற்றியின் பொழுது சொல்லியிருக்கிறார்கள். மக்கா வெற்றி கிடைக்கிறது. அந்த மக்கா வெற்றி கிடைக்கும் பொழுது கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெருமையை தனதாக்கி கொள்ளவில்லை. நான் சாதிச்சிட்டேன் பார்த்தீங்களா அப்படின்னு அவங்க சொல்லலை. அவங்க என்ன செஞ்சாங்க? அல்லாஹுக்கு தான் அந்த புகழ்ச்சியை சாட்டினார்கள். அப்போ மாலையை அணிவித்துக் கொள்வது என்பது அது புகழ்ச்சியினுடைய வெளிப்பாடு. தன்னைத்தானே புகழ்வது அல்லது வேறு ஒருவர் தன்னை புகழ்வது, ரெண்டுமே கூடாது. வலஹு அல் கிப்ரியாஉ ஃபிஸ் ஸமாவாத்தி வல் அர்ல், வானங்கள் பூமியிலே உள்ள அந்த பெருமை அனைத்துமே அல்லாஹ் ஒருவனுக்கு சொந்தமானது என்றுதான் குர்ஆன் வசனம் சொல்கிறது. எனவே இந்த மாலை அணிவித்தல் என்பது இணை வைப்பு நம்பிக்கை இல்லாமல் அணிந்தாலும் கூட அது தீமையினுடைய வாசற்படியாக இருக்கிறது, ஆடம்பரத்தினுடைய துவக்கமாக இருக்கிறது, வீண் விரயத்தினுடைய முழு வடிவமாக இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் அல்லாஹுக்கு செலுத்த வேண்டிய அந்த நம்பிக்கையை தனதாக்கி கொண்டு அந்த புகழை தனக்கென்று வைத்துக்கொண்டு அது தீமையில் நம்மை நரகத்தில் கொண்டு போய் தள்ளுகிற அளவிற்கு விபரீதமான செயலாக இருக்கிறது. எனவே இது பொருளற்ற மிகப்பெரிய ஒரு வீண் விரயமாக இருக்கிற காரணத்தினால கண்டிப்பாக இதை தவிர்த்து கொண்டு ஆக்கப்பூர்வமாக நம்முடைய செயல்களை செய்ய வேண்டும். நீங்கள் நல்லா எக்ஸாமில் படித்து பாஸ் ஆகிட்டீங்களா? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும், சந்தோஷம். நீங்கள் 4 பேருக்கு அதை பயிற்றுவீங்க, உங்களை மாதிரி 4 பேர்த்த உருவாக்குங்க. அந்த நன்மையை அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பெற்றுக்குங்க. நீங்கள் ஒரு வழக்கறிஞராகி ஒரு பார் கவுன்சிலில் முக்கியமான இடத்துக்கு நீங்கள் போயிட்டீங்க, உங்களை தவிர்த்துட்டு எதுவும் செய்ய முடியாதுன்னு அவங்க இருக்காங்களா? பாராட்டு நடத்தணும்னு கேட்குறாங்களா? சொல்லி புரிய வைக்கலாம், தப்பில்லை. இது மாதிரி காரியத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை, இது நல்லதும் இல்லை, இது யாருக்கும் செய்யவும் வேண்டாம், எனக்கு இதில் ஒப்புதல் கிடையாது, நான் இன்னும் அதிகமாக மக்களுக்கு சேவை செய்யணும்னு நினைக்கிறேன், இதை செஞ்சு என்னை நீங்கள் சுருக்கிறாதீங்க. அது சுருக்குதல் தானே. ஒரு நபர் இன்னும் போக வேண்டிய தூரம் எவ்வளவு இருக்குது. ஒரு புத்திசாலி ஒரு காரியத்தை அச்சீவ் பண்ணிட்டான்னு சொன்னால், அவன் அடைஞ்சிட்டானா அடுத்து என்னன்னு நினைப்பான். இது புத்திசாலிக்கு அழகு.
ஆனால் அடுத்து என்ன நினைக்காம நம்ம இதிலே நம்ம செட்டில்ட் ஆகிட்டோம் அப்படின்னு நினைப்பது அது அறிவுக்கு ஒவ்வாத ஒரு செயல். கண்டிப்பாக இது மாதிரி காரியத்தை தவிர்த்து விட்டு ஆக்கப்பூர்வமாக மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு நபராக அல்லது மக்களுக்காக உழைக்கக்கூடிய நபராக அநீதிகளுக்கு எதிராக குரல் கொடுக்கும் நபராக நீங்கள் இருந்தால் அதுதான் உங்களுக்கு அல்லாஹ்விடம் கிடைக்கிற மிகப்பெரிய விருது என்பதை நம்ம கவனத்தில் கொண்டு இது மாதிரியான ஒரு விருதுகளை தவிர்த்து விட்டு அல்லாஹ்வினுடைய அந்த பரிசுக்காக வேண்டி காத்திருப்பதுதான் ஒரு முஸ்லிமினுடைய சரியான பண்பு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.